படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது படம். ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் வந்து பழைய லவரை தேடி போகிறது தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அவங்களோட நல்லா தான் இருக்குது. எல்லாருமே படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, யாரையும் எந்த குறையும் சொல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. கதையில் வந்து ஒரு லவ் வந்து எப்படி பிரேக்கப் ஆகி அதை வந்து ஒருத்தர் பழசை மறந்துட்டா அந்த லவ்வை எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. படம் விறுவிறுப்பாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. படமே பிடிச்சிருக்குண்ணா. லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, வேறு என்ன சொல்ல வராங்க. விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. மூவி வித்தியாசமாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி அந்த மணின்ற கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி ரொமான்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2 ஹீரோயினுக்கும் பேலன்ஸ்டான ரோல் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அந்த படத்தை. ஹீரோக்கு புது டைம், ஃபஸ்ட் டைம்னால நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக லவ் தான். இந்த யங்ஸ்டர்ஸ் லவ்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆக்ட் ஆகும். கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலேட்டபிளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரிலேட்டபிளாக இருக்கும். வந்து பாருங்கள் படத்தை. கொஞ்சம் அடுத்த சீக்வன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து எந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு. படத்தில் நிறையா காமெடி பண்ணிருக்காங்க. பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் காமெடியும் பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நிறைய ஆப்ட் ஆகிருக்கு. படம் நல்லா இருக்குது சார். படத்தில் வந்து ரொமான்டிக், காமெடி, லவ் இது மூணுமே ஒரு கலந்த மாதிரி ஒரு ஜானரு. அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு. நல்லா இருக்கு. சனத்தை நல்லா நினச்சிருக்காரு. டைரக்டர் கிஷோர் குமார் வந்து ஒரு புதுசாக ஒரு ஜானரில் லவ் கம் ஒரு ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரி டைப்பில் வந்து ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல ட்ரை தான். ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வித்தியாசமான என்னென்னா படத்தில் வந்து அவர் வந்து மறந்துடுறாரு பிரேக்கப் ஆனதை மறந்துட்டு அந்த பொண்ணியை வந்து திரும்பி லவ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது. அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. இன்டர்வலும் கிளைமேக்ஸும் எதிர்பார்க்காத ஒரு இது. மற்றபடி நல்லா இருந்தது. காமெடிஸ் வந்து இப்போ அடல்ட்ஸ் வச்சு தான் நிறையா அடல்ட் காமெடிஸ் இந்த மாதிரி தான் ஓடுறாங்க. பட் இந்த இடம் அப்படி இல்லை. நார்மலான என்ன காமெடியோ அதை வச்சு தான் போட்டிருக்காங்க. அதுவே நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நிறையா அந்த அடல்ட்ஸ் வச்சு தான் படமே ஓடுது. ஸோ அது இல்லை. படம் ஓவரால் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் 3 பாட்டு, செகண்ட் ஹாஃப் 3 பாட்டு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக இருக்குது படம். மலனா செபஸ்டியன் எதிர்பார்த்து தான் வந்தோம். பட் அவங்க இல்லாமல் இருந்ததும் நல்லா, அவங்கள வச்சு தான் கதை சுற்றுது. ஸோ அவங்க இம்பேக்ட் நல்லா இருந்தது. மற்றபடி படம் ஓகே தான், சூப்பர் தான், பார்க்கலாம். சாங்ஸ் தான் நல்லா இருந்தது. பாட்டுலாம் சூப்பராக இருந்தது. பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் நல்லா இருந்துச்சு. டீசெண்டான மூவி தான். படத்தில் எது பிடிச்சதுன்னா எனக்கு சாங் பிடிச்சிருந்தது. கான்செப்ட் சொல்ல முடியாது, வந்து பார்க்கட்டும், எல்லோரும் வந்து பார்க்கட்டும். படம் ஃபுல்லாக லவ் தான். யார்? ஹீரோ நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்ல ஆக்டிங். நிறைய சான்ஸ் கொடுங்க, நல்லா பண்ணுறாங்க. அவங்க சொல்ல வேணும், நல்ல பெரிய ஆக்டர் அவங்க. சாங்ஸ்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஸ்டோரி ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் அது கொஞ்சம் ஒரு மெமரிலெஸ் கான்செப்டாக கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது படத்தில். அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது. அவங்க டெபி ஆக்ட்ரஸ் போல் எம்மையான அவங்க பேர். அவங்க ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்கும் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. அவங்க ஆக்டிங் சூப்பராக வந்து ப்ளஸ் ஆக்ட்ரஸ் அனந்த் அவரும் ஹீரோ நடிச்சாப்பில் அவர்தான் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் தான் நிறைய இருக்குது. பிஜிஎம்மும் ஓகே, நல்லா டீசெண்டாக இருக்குது சாங்ஸ். பட் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணிக்கலாம். பட் படம் ஓவரால் டெக்னிக்கலாக டேரக்ஷன் வைஸ் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருந்தது. படத்தில் லவ் சப்ஜெக்ட்டு, லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. படத்தில் ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட் தான் பிரதர். லவ் சீன்ஸு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவர் மெமரி லாஸ் ஆகிடுவார் இன்டர்வல் சீனில். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் அவர் பழைய லவரை தேடி போயிட்டு அது கொஞ்சம் ட்ராமாஸ்லாம் நடக்கும் ஊட்டியில். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இதாகிடும். ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாயிருக்கு. அவங்க ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு.
நல்லா பண்ணியிருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா படம். புரியலண்ணா? இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இல்லை, லவ் தான் படம், எதுவுமே கற்றுக்கிற மாரி இல்லை, லவ் தான். நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்தது நல்ல படம், சூப்பர் படம். எல்லாம் எங்களுக்கு அது ட்விஸ்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி மறந்தது நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியோடும் பார்க்கலாம். இல்லை, நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாரி. சூப்பர், எல்லாரும் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ். பார்க்கலாம் சார், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்கலாம். படம் வந்து நல்லா இருக்கு பிரதர். சின்ன சின்ன அந்த ஃபன் வைப் விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. வந்து இந்த காமெடிலாம் வந்து நல்லா இருந்தது. நம்ம பரவாயில்ல பிரதர், கண்டிப்பாக பார்க்கலாம்.